இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எனக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனே ராஜியும், அரசியும் டைனிங் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப கதிர் வராரு, அப்படியே கோமதி வராங்க. எல்லாரும் உட்காந்து சக்திவேலோட நோய் இவருக்கு இருந்துச்சுல, ஆஸ்பத்திரி போயிருந்தாங்களா, அதெல்லாம் ஏன் என்ட்ட கூட மறைச்சிட்ட? என்ன ஆச்சு அவருக்கு? உடம்பு சரியில்லன்னு மட்டும் தான் சொல்றீங்களே ஒழிய, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்ல. அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆ அவருக்கு ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஒரு சின்ன சர்ஜரி தான். அதனால தான். அப்புட்னா நீங்க இங்க காரைக்குடியிலே பண்ணியிருக்கலாமே! அதுக்காக ஏன் சென்னை வரைக்கும் போனீங்க? இல்ல நம்ம குடும்பத்தில யாருக்கும் தெரிய வேணாம்னு நெனச்சோம். அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. டக்குனு பழனின்றவர் வராரு. அவர என்ன மாப்பிளன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ராஜி பழனிட்ட கேட்குறாங்க. "அப்பா எப்படிங்க இருக்காங்க?" கேட்கவும், "நல்லா தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த சீன் அதோட முடிஞ்சுச்சு. அப்புறம் மீனா வீட்ட காட்டுறாங்க. மீனா வீட்ட கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் நான் இல்லன்னா போதும் வீடே குப்பையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜீவா வராரு. ஜீவா வந்துட்டு இருக்கும்போது, "என்னங்க வீடு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வா இங்க உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைங்க நான் அந்த இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரேன்" அப்படின்ட்டு, "அப்புறம் மடிச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரும் உட்கார போறாங்க. டக்குனு இங்கிட்டு ராஜியும், கதிரையும் காட்டுறாங்க. "நீ வந்திருக்கலாம்ல என் கூட எக்ஸாமுக்கு. நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். இல்ல சிச்சுவேஷன் அப்படி ஆயிருச்சு. அதனால வர முடியல. மன்னிச்சுக்கோ. இனிமேல் நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனா அந்த போர்வைய தூக்கி போடுறாரு இவரு ஜீவா. மீனா அது மடிச்சது அப்படின்னு சொல்லட்டியும், "பரவால்ல திருப்பி மடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லட்டியும், "இந்தா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு குடுக்குறாரு. "எனக்கா? என்ன?" அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தங்க வளையல். எவ்வளோன்னு கேட்டா, 1 1/2 பவுனு. "எப்படி வாங்குனீங்க? காசு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எவ்வளோ இது காசு?" அப்படின்னு சொல்லட்டியும், "இல்ல இல்ல இல்ல எங்க அது இல்ல அது அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கும்போது, "லஞ்சம் வாங்குனீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. டக்குனு ஜீவாவுக்கு மூஞ்சி மாறி, இல்ல இல்ல லஞ்சம் யார பார்த்து என்ன கேட்குற?" அப்படின்னு சொல்லட்டியும், "இல்ல இல்ல சும்மா ஒரு ஃப்ளோல தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லட்டியும், "இல்லம்மா நான் ஆஃபீஸ்ல ஒரு சீட்டு போட்டிருந்தேன். அதில எனக்கு இந்த மாசம் விழுந்துச்சு. அதில தான் வாங்கிட்டு வந்தேன்." "அப்படியா? சரி, சரி. என்ன சீட்டு? நீ குடு. நீ இவ்வளோ கேள்வி கேட்குற உனக்கு கிஃப்ட்டே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல இல்ல எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. திருப்பி கதிரையும் ராஜியும் காட்டுறாங்க. கதிர் ஒரு கால் பேசிக்கிட்டே உள்ள வரான். சரி நாளைக்கு காலைல 5 மணிக்கு தான் வண்டி வந்துரும்" அப்படின்னு சொல்லட்டியும், "அப்பாவுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை?" "அதெல்லாம் அப்பவே காலையிலே சொல்லிட்டேன்ல. ஒரு சின்ன மைனூர் சர்ஜரி தான். ஏன் எங்கள்ட்டலாம் சொல்லல?" "இல்ல குடும்பங்கள்ட்டலாம் சொல்ல வேணாம். கஷ்டப்படுவீங்கன்னு நெனச்சாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி. எங்க போற? உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல சாஞ்சுக்கிறாங்க. அதோட நைட்டு சீன் முடிஞ்சுச்சு. அடுத்த நாள் காலைல ராஜிய காட்டுறாங்க. ராஜி டைனிங் ரூம் உட்காரும்போது டக்குனு பாண்டியன் வந்துடுறாரு. "என்ன மாமா ஏதாவது வேணுமா?" கேட்டேன். "இல்ல இல்லம்மா உட்காரும்மா, உட்காரும்மா உட்காந்து படிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப கதிர் "எனக்கும் குடுங்க நான் நியூஸ் பேப்பர் படிச்சு தரேன்னு" கேட்குறாரு. அவரும் குடுக்குறாரு வாங்கிட்டாங்க. அப்புறம் கதிரும், ராஜி, அப்புறம் பாண்டியன், கோமதி எல்லாம் இருக்காங்க. "டீ இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு காஃபிய குடுக்குறாங்க. அப்புறம் பாண்டியன் டக்குனு கோமதியும், ராஜியும் பார்த்துட்டு, "நீங்க 2 பேரும் போயிட்டு சக்திவேல பார்த்துட்டு வாங்க. நான் கடையிலேருந்து மளிகை ஜாமான் குடுத்து விடும்போது, முந்திரியும், பழங்களும் குடுத்து விட்றேன். போய் பார்த்துட்டு வாங்கன்னு" "ஆமா நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் மனசு ஆறுன மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க போய் பார்த்துட்டு வரேன்னு" சொல்றாங்க. அதோட இன்னைக்கு ப்ரோமோ முடிஞ்சிருச்சு.